ஹாய் ஆரஞ்சு வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. இந்த வீடியோவில் நம்ம டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ப்ரமோட்லாம் பண்ண மாதிரி தெரியல. நிறைய பேருக்கு இன்னைக்கு டிமாண்டி காலனி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதே தெரியல. திடீர்னு தங்கலானுக்கு வந்து அங்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு ஒண்ணு டிமாண்டி காலனிக்கு வந்ததா நிறைய பேர் சொன்னாங்க. சரி, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கா. அது எப்படி? பார்ட் 1ல தான் எல்லாரும் செத்து போயிட்டாங்களே, அவங்களே எப்படி இந்த படத்துல நடிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தை நீங்க போய் பார்க்கறப்பதான் தெரியும். ரொம்பவே நல்லா பார்ட் 1ஓட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த செயின் டிமாண்டி விட்டு வெளியே வந்துடுச்சு. சரி, இந்த படத்துல என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒன்லைன்ல கேட்டீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் அவங்களோட லவ்வர் ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கமாட்டி செத்துறாரு. இது தற்கொலை இல்ல, கொலை தான் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ண போன பிரியா பவானி சங்கர் ஒரு சிச்சுவேஷன்ல அருள்நிதியை மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட பிரச்சனை இப்போ காமன் பிரச்சனையா ஆயிடுது. அதனால இங்க மாட்டிக்கிறாங்களா, அப்படி ஒருவேளை மாட்டிக்கிட்டா அதுல இருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் ஃபுல் படத்தோட கதை. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. டிமாண்டி காலனி 1 பொறுத்த வரைக்கும் அது ஒரு லேட் பிக்கப் மூவி. ஏன்னா ரிலீஸ் ஆன ஸ்டார்ட்ல பெருசா கலெக்ஷன்லாம் வரல. ஒரு வாரம் தாண்டி போகிறப்பதான் நிறைய பேரால பேசப்பட்டு படிப்படியா ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு பெருசா ப்ரமோஷன்லாம் இல்லாதனால இந்த படம் ரிலீஸ் ஆனது தெரியல. மேபி இன்னும் 2-3 டேஸ் போச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஹாலிவுட் லெவலுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. என்னது ஹாலிவுட்டா? என்ன ஓவரா கூற பொட்டி வந்துருச்சோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. நமக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நானும் சரி ஜெனியும் சரி உள்ளதை உள்ளபடி சொல்லும் உருளைக்கிழங்கு ஃபேமிலி. நம்ம அருள்நிதியோட ஃபில்மோகிராஃபினா எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், செலக்டிவா ஒரு சில படம்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பெருசா ஹிட் எல்லாம் ஆகாது. ஆனா அவரோட படத்தை நீங்க ஓடிடில பாக்குறப்போ நல்லா தானே இருக்கு, ஏன் பெருசா போகல அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த படமும் தியேட்டர்ல ஓடுமா, மெகா ஹிட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் உங்களுக்கு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நான் பர்சனலா சொல்றேன், சீரியஸ்லி ஒவ்வொரு சீனுமே நல்ல டைம் எடுத்து தி பெஸ்டா எழுதிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளேவும் பெஸ்டா வந்திருக்கு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பயபுள்ளைங்க சோஷியல் மீடியால பிரியா பவானி சங்கரா அந்த அம்மா நடிச்சாலே படம் ஓடாதே, இவங்க தான் படத்துக்கே திருஷ்டி போட்டு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை மாத்திர மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கப்பா. அது நம்மள பழி தீர்க்காம விடாது. அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல எதிரில உங்களுக்கு பேய் எல்லாம் இருக்காது, ஆனா பேயை பார்த்த மாதிரியே பயப்படணும். ஒவ்வொரு சீனும் நடுங்கணும், நீ செத்துருவ அப்படின்றத நம்பணும். இதெல்லாம் உள்வாங்கி நடிமா அப்படின்னு டைரக்டர் கேட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கேத்த மாதிரி நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்களோட ஃபுல் ஃபில்மோகிராஃபில தி பெஸ்டா இந்த படத்துல பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள்நிதி இருக்கார் இல்லையா, அவரை தம்பி நீ ஓரமா நின்னுப்பா, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவரை ஓரம் கட்டிட்டு இந்த அம்மா பூச்சிக்கிட்டாங்க இடத்த. கண்டிப்பா அவங்களோட லிஸ்ட்ல இந்த படம் பெஸ்டா இருக்கும், நல்ல பேரும் எடுத்து கொடுக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்ப் ஸ்கேர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா 1-2 இடத்துல தான் இருக்கு. சோ தைரியமா நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். இல்ல நானும் என் ஆளும் போறோம் அப்படியே படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ பயந்து என் கையை கட்டி புடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்னும் சீன் கிடையாது, நார்மலா தான் இருந்துச்சு, பேய் எல்லாம் வரல. பட் அதே நேரம் அந்த ஹாரர் ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாம் சிஎஸ். யாருப்பா இந்த மனுஷன்? பிஜிஎம்க்கு பேர் போனவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ல கண்டிப்பா இவர் பேர் இருக்கும். இது இவரோட 49வது படமாப்பா. நம்பர் மாதிரியா இருக்கு. ஆனா பாருங்களேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த மனுஷன். இவர் தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, மலையாளம், அவ்வளவு ஏன் ஹிந்தியில கூட படம் பண்ணிருக்காருப்பா. ஆனா வெளியே எதுவுமே காட்டிக்காம இருக்காரு பாருங்களேன். புகழ்ச்சி பிடிக்காத மனுஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவர் ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவரோட மியூசிக்கால இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு. அதுவும் லாஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் டயலாக்ஸே பெருசா இருக்காது. அது இல்லாத இருக்க குறைய சிறப்பா தீர்த்து வச்சாரு நம்ம சாம் சிஎஸ். சோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை இந்த டீம் கொடுத்தே ஆகணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி லாக்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது கதைக்கு தேவையா இருந்துச்சு, அதனால அப்படி போகும். பட் இது என்ன எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பிரியா பவானி சங்கர் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் இந்த படத்துல மெயின் ரோலோ அப்படின்னு அப்ப தோணுச்சு. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு படம் நல்லா இருக்கா அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இப்ப நான் வாயை திறந்துட்டு பாக்குறேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா டைரக்டர் ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்பலாம்.
ஏன்னா நானே ஆன்னு பார்த்துட்டு இருந்திருக்கேன். இன்டர்மிஷன் அப்படின்னு போடுறப்பதான் ஓ நான் வாயை பொளந்துட்டு பார்த்து இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சு. இதுல ஒவ்வொரு இடத்துல சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு போட்டிருப்பாங்க. முக்கியமான சீன்ல டைட்டில் ட்ராக்க போடுவாங்க. அதுலயும் தி எண்ட் அப்படின்னு போட்டு படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சிடுறோம். அதுக்கப்புறம் போடுறாங்க இஸ் நாட் டூ ஃபார் அப்படின்னு. அதாவது தி எண்ட் இஸ் நாட் டூ ஃபார் அப்படின்னு மொத்தமா காமிக்காம தி எண்ட்னு பிரிச்சுட்டு லாஸ்டா இஸ் நாட் டூ ஃபார் அப்படின்னு போட்டாங்க. சோ ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் நான் ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ட்ரை பண்ணது கண் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. யாரோ பாட்டி இருக்காங்க. பார்த்திபன் லைன்ல வாங்க. உள்ள யாரோ இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோப்ரான்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு நம்ம டைரக்டர் அஜய் ஞானமுத்து. இதுக்கு முன்னாடி ரிவ்யூல சொல்லி இந்த மாதிரி அது பெருசா போகல. பட் அதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருந்தாரு. இமைக்கா நொடிகள், டிமாண்டி காலனி பார்ட் 1 ரெண்டுமே டாப் நாச்சா இருக்கும். நம்ம ஷெஃப் தாமு சொல்ற மாதிரி இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் டிமாண்டி காலனி பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்ற அளவுக்கு தான் இருக்கு இந்த படம். படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிபிக்கா எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா எதுவும் தோணல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்ல குழப்பற மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா எடிட்டிங்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் வர்ற சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி அங்க இருக்கிறது இங்க கனெக்ட் பண்ணி விட்டாங்க. சோ புரியாம இருக்கிறதுக்குலாம் பெருசா இந்த படத்துல எதுவும் சான்ஸ் எல்லாம் கிடையாது. சொல்ல கேளு போகாதே. இது நம்மள உள்ள வர வைக்கிறதுக்கான டிராமா கூட இருக்கலாம். ஓவரால் படம் எப்படி இருந்துச்சுன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி லாக் இல்லாம அப்படி ஸ்பீடா போயிட்டு இருக்குது. அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்வி தான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்குது. சோ படத்தோட ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு சிறப்பான படம் தான் இந்த டிமாண்டி காலனி 2. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்ட் 2 வந்துருச்சு. சாமி 2, இந்தியன் 2, 2.0 இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அது எதுவுமே பெருசா போகல. பட் இந்த படம் அந்த ஒரு விஷயத்தை மாத்தும் அப்படின்னு நம்பலாம். முக்கியமா இந்த படத்துல ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. யார் தெரியுமா? நம்ம பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா. அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரிலாம் தெரியலப்பா. நல்லா நடிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஃபர்ஸ்ட் படத்துல காமெடி பண்ணிருக்காங்கப்பா. பரவாயில்லையே நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோம் அது இப்போ நடக்க போகுது. முக்கியமா செரின் டார்ஜ் அப்படின்னு ஒரு சைனாக்காரரை கூட்டு வந்திருப்பாங்க. அவர் தான் பேய் ஓட்டுறவரு. அவரை கூட நல்லா நடிக்க வச்சிருக்காங்கப்பா. யாரு அது அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறப்போ இவர் சைனாக்கார ஆக்டரா. அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அது இதுன்னு ஏகப்பட்டது போட்டிருக்கு இவரை பத்தி. இந்த அங்கிள் சூப்பராவே நடிச்சிருந்தாரு. பட் எனக்கு என்ன டவுட்னா இது வரைக்கும் 3 நல்ல படம் கொடுத்திருக்காரு இந்த படத்தோட சேர்த்து நம்ம டைரக்டர் அஜய். அது எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஒரு கோப்ரான்ற படத்தை பண்ணாரு அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. பட் அதுல விக்ரம் ஃபுல் பொட்டன்ஷியல கொடுத்திருப்பாரு. அதுக்கேத்த கதைக்களம் அங்க இல்லையே அப்படின்றது தான் கேள்வி. எனிவே நான் இன்னும் ஃபீல்ட் அவுட்லாம் ஆகல. அதே ஃபார்ம்ல இருக்கிறேன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இந்த படத்தை சூப்பரா பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டாரு. சரி நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல எது தி பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படம் சொல்லுவேன். ரெண்டாவது தங்கலான், மூணாவது ரகு தாத்தா. சரி உங்களுக்கு இந்த 3 படத்துல எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. அதனால ஏன்னா இப்ப வரைக்கும் சொன்னது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். அது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம். சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.